ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸில் டே 24 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசையும் சுரக்காயும் எடுத்தாச்சு. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ எடுத்தாலுமே ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் இருக்கணும். இப்போ வந்திருக்க ஒர்க் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க். இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உறையூரில் இருக்குது. நம்ம இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் மிஷின் ஓட்டி பைப் போட போகிறோம். ஆக்சுவலாக இதில் ப்ளம்பிங் பண்ணது நம்ம தான். ப்ளம்பிங் நான் வர வீடியோஸில் காட்டுறேன். இப்போ எலக்ட்ரிக்கல் பார்ப்போம். இது நியூ டெக்னாலஜி. அதாவது மிஷின் ஓட்டும்போது எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஹெல்மெட் போட்டு பண்ணுறோம். ஏன்னா மாஸ்க்கு போட்டிருந்தாலும் ஏன்னா நம்ம சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். நம்ம சேஃப்டிக்கு அப்புறமேட்டு தான் ஒர்க்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரே மழையாக இருந்துச்சு. இந்த மலையில் ஒர்க்கு எப்படியோ அவசரமாக முடிச்சாச்சு. ஏன்னா கரண்ட்டு வேறு அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரைஸு, முட்டை, சுரக்காய் எடுத்தாச்சு. லஞ்சுக்கும் அதே மாதிரி தான். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக, ரைஸ் கம்மியாக, அதாவது கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கணும். எப்போயுமே நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். அதனால தான் ப்ரோட்டீனுக்கு எக்கு. வெயிட் மெயின்டெனன்ஸில் இவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களே தப்பு இல்லையான்னு கேட்டுறாதீங்க. அதாவது வெயிட் மெயின்டெனன்ஸ் ரைஸுக்கு இவ்வளோ ரைஸ் எடுக்க தப்பு தான். ஆனால் நம்ம பண்ணுற ஒர்க் ரொம்ப ஹார்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி சிரிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆக்சுவலாக எப்படியோ கொஞ்சம் நெருக்கியாவது வேலையை முடிச்சாச்சு. ஏன்னா இது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த செவருலாம் 4 அடி செவரு. இதை உடைக்கிறதுக்கு எப்படியோ உடைச்சாச்சு. ஏன்னா 2 பேர் தான் வேலை பார்த்தோம். ஒருத்தர் மிஷின் ஓட்டினார், ஒருத்தர் உடைச்சோம். அதனால் இன்றைக்கி ரொம்ப ஹெவி ஒர்க்கு தான். ஏன்னா நம்ம இவ்வளோ ரைஸ் எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இல்லைனா நம்ம உடம்பு இதாகிடும். அதாவது வீட்டில் இருந்து பார்க்குற நீங்களாக இருந்தாலுமே சரி, ஒரு 10,000 ஸ்டெப்ஸாவது நடந்துடணும். இன்றைக்கி நைட்டுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் எடுத்துக்கிட்டேன். அதாவது நைட் ஃபுட் சாப்பிட்றது நான் சஜஷன் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணதுனால நைட் ஃபுட் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணி டே 25 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசையும் சுரக்காயும் பீஃபும் எடுத்தாச்சு. நம்ம எப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலுமே அதில் ஃபைபர் கண்டென்ட் ப்ரோட்டீன் இருக்கணும். இன்றைக்கி வீட்டில் பீஃப் பண்ணதுனால பீஃப் எடுத்தாச்சு. அதாவது ப்ரோட்டீன் சோர்ஸஸ்க்காக. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை சாப்பிட்டேன். டே 24 கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று ஃபுல்லாக உடச்சாச்சு. இன்றைக்கி பைப் போடுற வேலை தான். இந்த வீட்டுக்காரங்க 3/4 இன்ச் பைப் போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் 3/4 இன்ச் பைப் போட்டோம். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறது 1 இன்ச் பைப் இல்லைனா 1.5 இன்ச் பைப் தான் போடணும். ஏன்னா 3/4 இன்ச் பைப் போட்டால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் லைன் நிறைய இழுக்கணும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னா இது கரெக்டாக இருக்காது. அதாவது 1 இன்ச் பைப் அந்த மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஆனால் அந்த வீட்டுக்காரங்க சொன்னதுனால, ஏன்னா செவுரு ரொம்ப உடைச்சிடாதீங்க, எங்களுக்கு இது கஷ்டப்பட்டு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியாச்சு. நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரைஸும் மீன் மேக்கரும் எடுத்தாச்சு. மீன் மேக்கர் சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது லிமிட்டடாக சாப்பிட்ணும். எது சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அது கரெக்டாக லிமிட்டடாக இருக்கணும். அதுக்கு ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. வெயிட் மெயின்டெனன்ஸில் ஜக்குன்னு வெயிட் ஏறிடும். நம்ம சாப்பிடும்போது கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டாக சாப்பிட்டுக்கணும். அது எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே அது எப்படி செரிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் பீஃபும் சாப்பிட்டாச்சு. அதாவது ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை சாப்பிட்டாச்சு. ப்ரோட்டீன் சோர்ஸுக்காக பீஃப் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்பேன். டின்னர் அதே மாதிரி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப்.